ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, ஆனியனோட தக்காளி வந்து குத்து மதிப்பாக கட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 3 சில்லி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ தான் வந்து இந்த புளிப்பு தன்மை வந்து போகும். ஓகே. ஸோ தக்காளி அதிகமானதுனால ஒரு 3 சில்லி போட்டு இதே குத்து மதிப்பாக கிண்ட வேண்டாம். இப்போவே என்ன பண்ணணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ நம்ம வீட்லேயே சின்ன அம்மிக்கல்லில் கட் பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே போட்டு பண்ண வேண்டியதான். தோல்லாம் வைக்க தேவையில்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் சும்மா உப்பு கொஞ்சம் போதுமா? ஓகே. லைட்டாக ஆன்டிபயோட்டிக், ஸோ டர்மரிக் ஓகே கொஞ்சம் அதிகமாக போட்டு நினைக்கிறேன். இப்போ பரவாயில்ல. சும்மா போட்டு கிட்டே இருந்தோம்னா ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எப்போ போடணும்னு தெரியல, நம்ம இஷ்டத்துக்கு போடுவீங்களா, பிரச்சனை இல்லை. இப்போ பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 2 மினிட்ஸ். ஸோ அதுக்குள்ளே இப்போ ஆம்லேட் ரெடி பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ இந்த தோசைக்கல்லில் முட்டையை ஊற்றிக்க வேண்டியதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் கொஞ்சம் தண்ணி, அதிகமாக ஊற்றிப்போம். தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக எல்லாத்தையும் அப்படி உள்ளே போட்டு ஓகே. ஸோ லைட்டாக கேஸ் கொஞ்சம் மீடியம் வச்சுட்டு முட்டை வந்து இப்படி வந்துட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ அப்படி பரட்டி போட்டு இனிமேல் ஸ்லைஸ் பண்ணணும். ஸ்லைஸ் இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே டன். நெக்ஸ்ட் இங்கே நல்லா கொதி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகாத்தூள், ஏற்கனவே 3 சில்லி போட்டுருவோம், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் காரமாக இருக்கும், என்ன இப்போ யார் சாப்பிட்றேன். ரைட் ஓகே டன். இப்போ நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஓகே ஓகே. கன்சிஸ்டன்சி லெவல் சூப்பர். ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஸோ இந்த லெவல் வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற அப்படியே முட்டை எடுத்து அப்படியே இருக்கணும். ஸோ கயிறு எடுத்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இனிமேல் என்ன பண்ணணும்னா, கிண்டக்கூடாது. லைட்டாக இப்படி 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 வச்சுட்டு சும்மா இருக்க போர் அடிச்சுன்னா லைட்டாக அப்படியே ஆனது கொஞ்சம் ஆயில் சார்ஜ் வர இல்லையே, லைட்டாக ஆயில் போட்டு லைட்டாக அப்படி எடுத்துட்டு இதுக்கு மேலே அப்படியே கொத்தமல்லி கருவேப்பிலை வந்துச்சு கூட பரவாயில்ல. அப்படியே போட்டுட்டு இப்படி இருந்து இப்படி இருந்து இப்போ இனிமேல் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டோம். ஓகே டன்.